வணக்க மக்களே, இந்த 2026 தேர்தல் களத்தில் அரசியல் கட்சிகள் எல்லாம் என்னென்னவோ இலவசங்கள் கொடுக்கிற அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? இந்த அரசு செய்து கொடுக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் சரியாக இருந்தாலே போதும். இதுதான் மக்களுடைய குரலாக இருக்கு. குறிப்பாக தரமான கல்வி, தரமான மருத்துவம், இந்த ரெண்டு சரியா இருந்தாலே போதும். ஏன் இந்த மருத்துவமும் கல்வியும் தரமானதல்ல? ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் மட்டும்தான் போதுமான நவீன வசதிகளும் கருவிகளும் இருக்கு. அந்த மருத்துவமனை நோக்கி மக்கள் அதிகம் வருவதால் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகுது. இதன் காரணமாக கொஞ்சம் தரமற்றதாக, போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தாக இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நவீன கருவிகளும் கொண்ட உயர்தர மருத்துவம் கிடைச்சா மக்கள் அங்கங்க அழையாம அந்த மாவட்டங்களுக்கு மக்கள் போவாங்க. போதுமான தரமான உயர்தர மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு மக்களால நம்பப்படுது. அடுத்தபடியா கல்வி நிலையங்களும் போதுமான அளவுக்கு இல்லை. தகுதி வாய்ந்த ஆசிரியர்களோடு இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான நவீன முறை கல்வியோடு உயர்தரத்தில் அந்த கல்வி நிலையங்கள் இயங்கினால் மக்களுக்கு பயனுள்ளதா அமையும். அது மட்டும் இல்லாம வருங்கால சந்ததிகள் தகுதி வாய்ந்தவர்களாக, சரியானவர்களாக இந்த சமூகத்தில் வளர்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இதை தவிர்த்து குண்டும் குழி இல்லாத தரமான தார் சாலைகள், மழை காலத்துல மழை வெள்ளம் வராமல் அதுக்கு வடிகால்கள், தடையில்லா மின்சார குடிசதி, இந்த மாதிரியான அடிப்படை வசதிகளை மக்களுக்கு போதுமான அளவுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு தேவையானதை அவங்களே சம்பாதிச்சு அவங்களே தங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. இதை விட்டுட்டு மாசம் மாசம் உதவித்தொகை தரேன், கல்வித்தொகை தரேன், பேருந்து இலவசம், மக்கள் விரும்பல இருந்தாலும் கிடைப்பதனால் பெற்றுக்கொள்கிற நிலையில் அவங்க இருக்காங்க. அரசாங்கம் மாறினால் மக்களும் மாறுவார்கள். அரசாங்கம் மாற்றத்தை ஏற்குமா? அடுத்து வரப்போற ஆட்சியாளர்கள் இதை செய்வார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். சரியான செய்தியின் சரியான குரல்.